பேனர்ஸ் அண்ட் கட் அவுட் செலவு பண்ணுறதுக்கு பதிலாக திருப்பி ஒரு பெரிய டவுன்ஃபால் தான் ஃபார் சினிமா இண்டஸ்ட்ரி. இப்போ ஒரு மாஸ்டர் போன்ற ஒரு பெரிய படம் மட்டுமே கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். கண்டிப்பாக ரொம்ப ஒரு 10-12 months ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். இப்போ தளபதி விஜய் மக்கள் இருக்க மூலிமா தே ஹவ் கிவன் 1000 ஃப்ரீ மாஸ்க்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஆன்லைன் ஃபேன்ஸ் அவங்க சானிடைசர்ஸ் தர ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸுமே கோஆப்ரேட் பண்ணுற மாதிரி ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த ஒரு படம்னால ஃபுல்லாக மாறுமான்னு சொல்ல முடியாது, பட் கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். தேட்டருக்கு போன பயந்த நிறைய பேர் இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி மாஸ்டர் டிக்கெட் வேணும்னு கேட்குறாங்க. அதை நம்ப வேணாம். ஸோ அண்ட் பீப்புள் ஷுட் அவாய்ட் அந்த மாதிரி பண்ணுற வெரி மோர் ஆக்டிவிட்டி. ஸோ சும்மா அதை பற்றி நெகட்டிவாக திட்டுறாங்க, அதை பற்றி பேசினா அதை பற்றி பேசிடுவாங்க, நமக்கு ஒரு நெகட்டிவ் அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், பப்ளிசிட்டி கிரியேட் ஆகும் பண்ணுறாங்க. தளபதி ஃபேனை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகுங்க, அதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த மாதிரி வேறு எந்த ஹீரோவோட படம் வந்து நீங்கள் இன்னும் எவ்வளோ சூப்பர் எக்ஸைட் ஆகுங்க? விஷ் யூ ஆல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர். இந்த கொரோனா டைம் முடிஞ்சு இப்போ நம்ம திருப்பியும் வந்து ஒரு நியூ நார்மலுக்கு வந்துட்டோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு செலிப்ரேஷன் எப்படிங்க கம்மியாக இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. எஸ், அந்த செலிப்ரேஷன் மோடை வந்து இப்போ நம்ம நிறைய விஷயமா வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அதில் ஒரு வகையான செலிப்ரேஷன் தான் இப்போ மாஸ்டர் படம். அந்த மாஸ்டர் படத்தை ரிலீஸ் பண்ணுற ஒரு ஃபேன் பாயா இல்லை வந்து ஒரு ஓனராக வந்து இன்னைக்கு நம்ம ரேவந்தை மீட் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம். எஸ், ஈஸ் அவர் செலிபிரிட்டி அண்ட் ஈஸ் அவர் கெஸ்ட் டுடே. ஹாய் ரேவந்த், வெல்கம் டு அவர் ஷோ. யா, ஐம் ஃபைன். ஹவ் ஆர் யூ? I'm good. Okay, wish you a very happy and prosperous new year. You look so tired. ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. மாஸ்டர் செலிப்ரேஷனுக்கு நீங்களே இப்போ ரொம்ப டயர்டாகிட்டீங்க. இல்லை, தளபதி படம் ஒரு எனி பெரிய படம் வரும்போது 1 week எனி தேட்டர் ஓனர் பீட் ஆகிடுதான். ரொம்ப டயர்டாக தான் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க இந்த 1 year உங்களுக்கு எப்படி போச்சு? 1 year, I mean, entire வேர்ல்டுக்கே ஒரு டல் பீரியட் தானே. ஸோ இந்த மீடியா இண்டஸ்ட்ரி அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமா இந்த இண்டஸ்ட்ரி வந்து ரொம்பவே அடிபட்டிருக்குல்ல. இந்த கொஸ்டின்ஸ் நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. இதை கேட்டே உங்களுக்கு டயர்டாக இருக்கும். பட் நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க ரேவந்த்? ஜஸ்ட் இந்த 1 word. இட் இஸ் திருப்பி ஒரு பெரிய டவுன்ஃபால் தான் ஃபார் சினிமா இண்டஸ்ட்ரி. இப்போது ஒரு மாஸ்டர் போன்ற ஒரு பெரிய படம் மட்டுமே தமிழ் சினிமாவை திருப்பி, நாட் ஈவன் ஜஸ்ட் தமிழ் சினிமா, ஆல் ஓவர் பேன் இண்டியா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பவுன்ஸ் கொடுக்கணுன்னா அது தளபதி படம் மட்டும்தான் பண்ண முடியும். ஸோ வி வெரி ஈகர். அவர் இவ்வளோ வெயிட் பண்ணி ரிலீஸ் பண்ணதுக்கே ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரேவந்த் எங்களுக்கு வந்து ரோபினி தியேட்டர் ஓனராக தெரியும். ப்ளஸ் வந்து அவர் வந்து ஒரு ஃபேன் பாய், ஒரு பிக்கஸ்ட் வந்து ஒரு ஃபேன் பாய், தளபதியோட ஃபேனாக எங்களுக்கு தெரியும். அப்பார்ட் ஃப்ரம் தட் நீங்கள் யார் உங்களை பற்றி சொல்லுங்க அப்படின்னா உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரேவந்த். பேசிக் நான் அட்வொகேட், ஸோ ப்ராக்டிஸ் அட் மெட்ராஸ் ஹைகோர்ட். பட் my passion is to run business, so theatre business is my passion. Theatre business பண்றதுனால I can do extra for my love தளபதி. ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா சான்ஸ் நம்ம ஒரு நார்மல் ஃபேனாக இருந்து we cannot நிறைய லிபர்ட்டிஸ் கிடைக்காது. தேட்டர்னால அதை தேட்டர் வச்சு நம்ம நிறைய ஷோஸ் வந்து சரி நிறைய பேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணி மீடியா பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அவருக்கு நல்ல கான்டெஸ்ட் நடத்த முடியும் தான் பண்ண முடியுது. ஸோ ஜஸ்ட் another fan boy with a different professional background. நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாஸ்டர் படம் தான் வந்து திருப்பியும் வந்து தலை நிமித்த போகுது இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரின்னு. ஓகே, வி டூ அக்ரி. பட் அட் த சேம் டைம் இன்றைக்கி வந்து டாக்டர்ஸ் வந்து 2-3 பேர் சொல்லியிருக்காங்க, ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட சொல்லியிருக்காங்க தளபதி ஃபேன்ஸ்க்கும் ஃபேன்ஸ்க்கும். அவங்க 2 பேருக்குமே டேரெக்டாக கோரிக்கையும் வச்சுருக்காங்க. 100% ஆக்குபன்சி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க. பட் உங்களால் வந்து கொரோனா ஸ்ப்ரெட் ஆகக்கூடாதுன்றதுக்கான நல்ல முயற்சிகளை நீங்களும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஈக்குவலாக அவங்கள விட உங்களுக்கு தானே ஜாஸ்தி இருக்குது ரேவந்த். நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க அதுக்காக? கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் அவங்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தேன். கண்டிப்பாக ரொம்ப ஒரு 10-12 months ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காங்க. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு தெம். பட் ஹெல்த் ஒரு பக்கம் இருந்தாலும் லைவ்லிஹுட் ஒன்று இருக்குது. அந்த லைவ்லிஹுட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம வி நீட் டு
எல்லா இண்டஸ்ட்ரி ஓப்பன் ஆகணும். ஆல்மோஸ்ட் எவ்ரி இண்டஸ்ட்ரி இஸ் ஓப்பன். தியேட்டர் இண்டஸ்ட்ரி மட்டும்தான் ஸ்லோவாக போயிட்டுருக்கு, 50% ஆக்குபென்சியோட போயிட்டுருக்கு. இப்போ நீங்கள் ஹேர் கிராஃப்ட் போனாலும் சரி, இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, எல்லாருமே 100% ஆக்குபென்சியோட தான் போயிட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் எடுத்து மாஸ்க் வேர் பண்ணி அந்த எஸ்ஓபிலாம் ஃபாலோ பண்ணால் எந்த பாதிப்பும் யாருக்கும் வராதுன்னு நம்புகிறோம், எதிர்பார்க்கலாம். ஸோ பார்ப்போம். பிகாஸ் அந்த நிறைய மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணுறதுனால இப்போ ஃபேன்ஸ் கிட்டே இன்ட்ராக்ட் பண்ணி இந்த பேனர்ஸ் அண்ட் கட் அவுட்டுக்கு செலவு பண்ணுறதுக்கு பதிலாக வெல்ஃபேர், இந்த மாதிரி சோஷியல் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டீஸ்க்கு செலவு பண்ண கேட்டிருக்கேன். தேர் ஆல்சோ ஒப்ளைஸ்ட். இப்போ ஃபேன் கிளப் தளபதி சார் ஃபேன் கிளப் மூலயமா, இப்போ தளபதி விஜய் மக்கள் இயக்கம் மூலயமா தே ஹவ் கிவன் 1000 ஃப்ரீ மாஸ்க்ஸ் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் ஷோக்கு. ஆன்லைன் ஃபேன்ஸ் அவங்க சானிடைசர்ஸ் தரேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபேன்ஸுமே கோஆப்ரேட் பண்ணுறதுனால ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் வந்து ஃபேன்ஸ் கிளப்பு, இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிளப்பு, ஓகே அதெல்லாம் ஃபைன். இப்போ டேரெக்டாக வந்து கண்டிப்பாக இது வந்து மாஸ்டர் படம் நார்மலாக ரிலீஸ் ஆகுறதுன்றது வேறு ரேவந்த். இப்போது கொரோனா டைமுக்கு அப்புறம் வந்து பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ், பல தடங்களுக்கு நடுவில் தான் வந்து இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இது எப்படி இருக்க போகுது, எப்படி பார்க்க போகிறோம்? இது 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 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அகைன் வில் பி பேக் டு நார்மல் கம்ப்ளீட்டாக வரதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும். பிகாஸ் வேர்ல்டு ஓவர் பேண்டமிக் இருந்துட்டு தான் இருக்குது. இப்போ 2.0 வேறு வந்துட்டுருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ வந்துட்டுருக்கு. பட் இன்னும் இந்தியாவை அஃபெக்ட் பண்ணல பெருசாக. ஸோ வராதுன்னு நம்புவோம். பட் இந்த ஒரு படம்னால ஃபுல்லாக மாறுமான்னு சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஒரு டெஃபினட்டாக ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்கும். திருப்பி தேட்டருக்குள்ளே ஆடியன்ஸ் புல் பண்ணுற ஒரு பவர் இந்த படத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. என்கிட்ட முன்னாடி தீபாவளி டைம் ரிலீஸ் ஆகும்போது தேட்டருக்கு போன பயந்த நிறைய பேர் இப்போ அவங்களே ஃபோன் பண்ணி மாஸ்டர் டிக்கெட் வேணும்னு கேட்குறாங்க. ஸோ அதுவே ஒரு சேஞ்ச். நான் கேட்டேன், உங்களுக்கு இப்போ பயமா இல்லையான்னு. இப்போ கேசஸ் ஆல்சோ ரெடியூஸ். இப்போ ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் 6-7 months 1000 கேசஸ் கீழே ரிப்போர்ட் ஆகுது தமிழ்நாட்டில். ஸோ எவ்ரி திங் இந்த பாசிட்டிவ் நோட் எடுத்துகிட்டு we have to move forward. பிகாஸ் தேட்டர் நம்பி வெறும் தேட்டர் ஓனர்ஸ் மட்டும் கிடையாது, தேட்டர் ஓனர்ஸ் நம்பி நிறைய ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, ப்ரொடக்ஷன் ஹவுஸ் பீப்புள் இருக்காங்க, டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, தேட்டரை சுற்றி நிறைய சின்ன சின்ன கடைகள் இருக்குது. அந்த தேட்டரை ஒர்க் அவுட்டை வச்சுட்டு அவங்க பொழப்பு நடத்த முடியும். ஆட்டோக்காரங்க இருக்காங்க. ஸோ நிறைய பேரோட லைவ்லிஹுட் வந்து தேட்டர் பிஸ்னஸ் நம்பி இருக்குது. ஓகே. ஃபுட் அண்ட் பெவரேஜஸ் ஸோ நிறைய இருக்குது. அதனால் அவங்க ஹெல்த் எப்படி முக்கியமோ அவங்களோட இன்கமும் முக்கியம். ஸோ we need to do a balance between both. ஐ அக்ரி. அப்போ நான் எங்கே ஒரு கேள்வி கேட்கணும், இந்த பாப்கார்னோட ரேட்டு கம்மியாக இருக்குமா? இது எல்லாரோட கேள்வி. கரெக்ட். இல்லை நிறைய பேர் கேட்குற கேள்வி தான். இப்போ வந்து நீங்கள் எல்லாருமே ப்ரைஸ் ரெகுலேட்டட், நிறைய ஸ்டேட் ரெகுலேட் பண்ணது கிடையாது. தமிழ்நாட்டில் ரெகுலேட்டட் கேப் பண்ணியிருக்காங்க. 150+ டேக்ஸ் தான் வைக்கணும் ஃபார் மல்டிப்ளெக்ஸஸ். இப்போ நீங்கள் அந்த ரேட்டில் ஃபாலோ பண்ணுறதுனால இபி ஸ்டாஃப் ப்ளஸ் எங்கள் டிஸ்ட்ரிபியூஷனில் படம் கிடைக்க 30% 40% தான் கிடைக்கும் ஒரு தேட்டருக்கும். அதை வச்சு வி கான்ட் ரன் தேட்டர். இப்போ பாப்கார்னுக்கு வந்து தேர்ஸ் நோ எம்ஆர்பி, ஃபிக்ஸ்ட் எம்ஆர்பி. ஸோ ரொம்ப எக்ஸாபிரண்ட்டாக வைக்காமல் ஒரு ரீசனபிள் ப்ரைஸ் வச்சா தட்ஸ் த ஒன்லி ப்ராஃபிட் மார்ஜின் தேட்டர் ஓனர்ஸ் கேன் கெட். ஓகே. ஸோ அதுலேருந்து மட்டுமே தேட்டர் ஓனர்ஸ்க்கு வந்து சேலரி எடுத்து கொடுக்க முடியும், கொஞ்சம் ஓன் ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஸோ அதுமாரி இல்லைன்னா நோ ஒன் ரன் தேட்டர். அதுக்குன்னு 150 rupees 200 rupees வைக்கிறதுல யாருமே. இப்போ நம்ம 3 we are giving very reasonable price. Almost 99% of the food is below 100. ஸோ கண்டிப்பாக எல்லா ஆஸ்பெக்ட்ஸும் கன்சிடர் பண்ணி தான் ப்ரைஸ். ஏன் பாப்கார்ன் ரேட் மட்டும் நீங்கள் அவ்வளோ வைக்கிறீங்க, ஏன் டிக்கெட்ஸ் வந்து அவ்வளோ ரேட் இருக்குது அப்படின்றது எல்லாரோட கன்சர்னுமே. இப்போ திருப்பியும் வந்து மாஸ்டர் படம் சரி இல்லை எந்த மாதிரியான ஒரு லீடிங் ஆக்டர்ஸ் அவங்களோட ஃபிலிம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா மார்ஜினல் ரேட்டே வந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து இட் வில் பி மினிமம் 2000 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் அலாட்டட் ப்ரைஸ் வந்து 200 rupees தான், இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி. அதை கவுண்டர்லேருந்து ஒரு ஆன்லைனில் அந்த ரேட் மட்டும் தான் வைக்க முடியும். வி கேன் நாட் எக்ஸீட் தட். நீங்கள் வந்து மற்றவங்க யாரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி அவங்க விற்கிறதுக்கு தேட்டர் ஒன் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள். ஸோ அந்த ஃபிக்ஸ்ட் ப்ரைஸில் மட்டுமே தேட்டர் ஓனர்ஸ் கேன்சல். அண்ட் வி டோன்ட் என்கரேஜ் பிளாக் மார்க்கெட். மற்றவங்க வாங்கி விற்கிறது நான் ட்வீட்ஸ் கூட போடுவேன். இப்போயே ஆக்சுவலி நாங்கள் டிக்கெட் செல் பண்ண ஆரம்பிக்கலன்னு அக்ரிமெண்ட்டே இப்போ சைன் பண்ணணும். அதுக்கு முன்னாடியே நான் நிறைய ட்வீட்ஸ் பார்க்குறேன், வாட்ஸ்அப் மெசேஜ் என் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக நிறைய வருது. டிக்கெட்டை ரோஹினியில் 4 AM ஷோ மெயின் ஸ்க்ரீனில் பால்கனியில் எனக்கு டிக்கெட் இருக்குது வாங்கிக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த டிக்கெட் நான் பிரிண்டே ஆரம்பிக்கல, எப்படி அவங்களுக்கு டிக்கெட் கிடச்சுன்னு தெரில. ஸோ தே ஆர் செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ் போது டிக்கெட்டே இல்லாமல் தே செல்லிங் அட் ஹையர் ப்ரைஸ். டிக்கெட்டே இல்லாமல் கையில் இல்லாமலே நிறைய பேரோட குரூப் வந்து சுற்றிட்டு இருக்கு. டிக்கெட் கையில் இல்லாமல் தே ஆர் செல்லிங். ஸோ அதை நம்ப வேணாம். ஸோ அண்ட் பீப்புள் ஷுட் அவாய்ட் அந்த மாதிரி பண்ணுற இது வெரி இம்மாரல் ஆக்டிவிட்டி.
அதை அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃபைன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ். நிஜமா இது வந்து ஒரு கிளியரான ஒரு ரீசன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ கேட்குறாங்க, ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து 1000 rupees ஆமே டிக்கெட்டு, 2000 rupees ஆமே டிக்கெட்டு, 4 AM ஃபஸ்ட்டு ஷோ ஓப்பன் பண்ணுறாங்களாமே, நைட்டு 1 AM கூட வந்து இந்த மாதிரி ஓப்பன் பண்ண போகிறதா நீங்களே வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தீங்க பார்த்தேன். நான் 1 AM ஓப்பன் பண்ணுறதெல்லாம் போடல, 1 AM அப்படி தான் 1 AM அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து திங்கிங்கோட நீங்கள் ஒரு இது போட்டிருந்தீங்க ஸ்மைலி. ஸோ அதுக்கு என்ன, அந்த ஸ்மைலிக்கு என்ன மீனிங்? நைட்டு 1 AM 1 AM அப்படி நீங்கள் ஸ்மைலியோட போட்டிங்கன்னா நாங்களும் அந்த திங்க் பண்ணுவோம். 1 AM ஆயிடுச்சுன்னு போட்டு விட்டேன். நல்ல ஒரு பல்ப் ரே வந்து இது எனக்கு. ஓகே, தேங்க்யூ தென். ஸோ இப்போ நீங்கள் போஸ்டர்ஸ், கட் அவுட்ஸ், பாலபிஷேகம் அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்கா? கண்டிப்பாக பேனர்ஸ், பாலபிஷேகம் வந்து ரொம்ப நாளாக அவாய்ட் பண்ணுறாங்க ஃபேன்ஸ், அது ரொம்ப விஷயம். பேனர்ஸ் அஃப்கோர்ஸ் குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அந்த வேறு லீகலி பர்மிட் இடத்துல மட்டும்தான் வைக்கிறாங்க. பிகாஸ் ஒரு ரீசெண்ட் இன்சிடென்ட் நடந்துச்சு, ரோட்டில் விழுந்து ஒருத்தவங்க அடிபட்டாங்க. ஸோ அதுலேருந்து பேனர்ஸ் ஆல்சோ ஒன்லி இப்போ அந்த ப்ராப்பர் பர்மனெண்ட் ரீப்பர்ஸ் போட்டிருக்க இடத்துல மட்டுமே பேனர்ஸ் வைக்கிறாங்க. ஸோ ஆல் சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும், ஆல் ப்ரோட்டோகால்ஸ் ஃபாலோ பண்ணுறோம். கண்டிப்பாக எல்லாமே பாசிட்டிவாக போகணுன்னு பார்க்குறோம். ஒரு லாயராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தியேட்டர் ஓனராக ஓகே, ஒரு லாயராக உங்களை லாயராக இருக்கிறதுனால நான் ஆல் நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு தான் நான் பண்ணுறேன். எல்லாம் லீகலி ஆக்ட்ஸ்லாம் படிச்சுட்டு அது கரெக்டான்னு பார்த்து தான் ஓகே இது கரெக்ட், இந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், அந்த ரூலை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஏதாவது படத்தில் நடிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு? சுத்தமாக இல்லை. இல்லை, சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுறீங்களா? சுத்தமாக வராது. டான்ஸு ஒன்றுமே வராது. சரி, இப்போது நீங்கள் நம்ம தளபதி அண்ணாக்காக இவ்வளோ நீங்கள் வந்து ஓரியன்டாக இல்லை இவ்வளோ நீங்கள் டெடிக்கேட்டடான ஒரு ஃபேனாக இருக்கீங்க, அது எல்லாருக்குமே தெரியும் சரியா? நீங்கள் அவருக்கு என்ன சொல்லணுவீங்க இந்த படம் மூலமாக? அவருக்கு சொல்கிறது நான் மட்டும் இல்லை, தேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே சொல்கிறது ஒரு பிக் தேங்க்யூ. ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த கஷ்டப்பட்டு எடுத்து படம் ஏப்ரல் ரிலீஸ் ஆக வேண்டிய படம், பட் கோவிட்னால ரிலீஸ் ஆகலை, தள்ளி போயிடுச்சு. இந்த நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம் நிறைய ஃபேன்சி ப்ரைஸ்லாம் ஆஃபர் பண்ணியும் என் ஃபேன்ஸ் வந்து தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு, தேட்டர் இண்டஸ்ட்ரி இதனால் அஃபெக்ட் ஆயிருமோ ஓடிடி போனான்னு நினச்சி நிறைய கஷ்டங்கள் தாண்டி நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி அவர் வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப 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 நன்றி. அதான் இது ப்ராப்பர் லீட். நான் சொல்ல எல்லா இன்டர்வியூ சொல்கிற மாதிரி தான் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. லீடர்ஷிப் குவாலிட்டி அவர்கிட்ட இருக்குது. அப்போ அவர் அரசியலுக்கு வந்தால் அவங்களுக்கு ஓகேவா? அவர் வரணும்னு நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்ருக்கேன். அவர் இது மூலம் பீயிங் அ லாயர், பீயிங் அ தமிழன், பீயிங் அ தேட்டர் ஓனர், கண்டிப்பாக அவர் அரசியல் வரணும்னு எதிர்பார்க்குறேன். நீங்கள் வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க. ஸோ முழு சப்போர்ட் உங்ககிட்டேருந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் இப்போ அவர் வந்து நம்ம சிஎம்ஐ மீட் பண்ணதுக்கு கூட ஏதோ வந்து அரசியல் ஒரு இது விஷயங்கள் இருக்கு. அதாங்க, அவர் என்ன பண்ணாலும் ஏதாவது ரூமர்ஸ் கிளப்பிட்டு தான் இருப்பாங்க, அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. அது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அவர் பற்றி பேசினாலே ஒரு அட்டென்ஷன் வருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஸோ சும்மா அவரை பற்றி நெகட்டிவாக திட்டுறாங்க, அதை பற்றி பேசினா அவரை பற்றி பேசிடுவாங்க, நமக்கு ஒரு நெகட்டிவ் அட்டென்ஷன் கிரியேட் ஆகும், பப்ளிசிட்டி கிரியேட் ஆகும்னு பண்ணுறாங்க. ஸோ சும்மா சிஎம் வந்து அவர் வந்து தேட்டர் இண்டஸ்ட்ரிக்காக பேச போனார், உடனே அரசியல்னு மாற்றிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அகைன் ரூமர் தான், நம்ம இப்போ இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கிறது தான். விஜய் தளபதி அவர் மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் விஜய் சேதுபதியும் வந்து நடிக்கிறாங்க. ஸோ இன்னுமே பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஏன்னா பேட்டையிலேயே வந்து நம்ம சூப்பர் ஸ்டாரோடய வந்து ஈக்குவலான ஒரு காம்பினேஷனில் அந்த அளவுக்கு அவர் வந்து கொடுத்துருந்தாரு. அப்போ கண்டிப்பாக இந்த படத்துலேயும் வந்து அந்த மாதிரியான ஒரு மாஸ் இருக்கும் இல்லையா? கண்டிப்பாக இருக்கும். போஸ்டர்ஸ் பார்த்தாலே அந்த 2 பேர் நிற்கிற போஸ்டர் ரொம்ப ஒரு மாசியாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீன்லாம் தேட்டரை ரொம்ப எரப்ட் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். இன்னும் நல்ல பயங்கர ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். இந்த திடீர்னு யாராவது வந்து நடுவில் தியேட்டர் கிழிக்கிறது, அந்த ஸ்க்ரீனை கிழிக்கிறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது நீங்கள் அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? முன்னாடி நடந்திருக்கு. பட் இப்போ நாங்கள் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிறதுக்காக நான் ரிக்வெஸ்ட்டே பண்ணுறோம். நீங்கள் எவ்வளோ வேணால் ஃப்ரீடம் தரோம், செலிப்ரேட் பண்ணுங்கள், பட் தேட்டர் ப்ராப்பர்ட்டி டேமேஜ் பண்ணாமல் இருங்க. பிகாஸ் அப்போ தான் நாங்கள் எங்களுக்கு நெக்ஸ்ட் செலிப்ரேஷன் ஷோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இதை நம்ம கஷ்டப்பட்டு போலீஸ் பெர்மிஷன்லாம் வாங்கி செலிப்ரேஷன் பண்ணுறோம், பண்ணிவிட்டு இவங்க டேமேஜ் பண்ணிட்டு போனால் நெக்ஸ்ட்டு நமக்கு அது திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் ஹெவி காஸ்ட். அதெல்லாம் பண்ணுறதுக்கு எங்களுக்கு அந்த ஒரு ஷோ போடுற ஒரு இன்ட்ரெஸ்டே வராது. ஸோ இருந்தால் எண்ட் ஆஃப் த டே வி ஹேவ் டு ஸ்பெண்ட் மணி அண்ட் டூ இட் இன்கர்ஸ் மோர் காஸ்ட். எக்ஸாக்ட்லி. அதனால இப்போ ரீசெண்டாக டச் வுட் ஒன்றும் நடக்கலை. ஓ ப்ளீஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ உங்களோட ரியாக்ஷன், உங்களோட எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க?
எவ்வளோ எக்ஸைட்மெண்ட் இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். ஏன்னா படம் ஆன் டைம் வரணும், எந்த இஷ்யூஸ் நடக்கக்கூடாது. இந்த டைம் கொரோனா வர இருக்கிறதுனால யாருக்கும் இந்த பரவலும் நடக்கக்கூடாது, நம்ம ஹெல்த் நம்மளை பார்த்துக்கணும். ஸோ போன்ற நிறைய விஷயங்கள் மைண்ட் ஓடிட்டே தான் இருக்கும். பட் கண்டிப்பாக தளபதின்னு பேர் வரும்போது ஒரு தனி எக்ஸைட்மெண்ட்டு அதுதான் செய்யும். தளபதி ஃபேனு வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகிறீங்க, அதுக்கு ஈக்குவலாக வேறு எந்த ஹீரோவோட படம் வந்தால் நீங்கள் இன்னும் எவ்வளோ சூப்பர் எக்ஸைட் ஆவீங்க? ஈக்குவல்னு சொல்ல முடியாது, பட் ஐ ஆல்மோஸ்ட் கெட் எக்ஸைட்டட் ஃபார் சூப்பர் ஸ்டார் அண்ட் தலை ஃபிலிம்ஸ். ஏன்னா இப்போ ஒரு இது இருக்குது, தளபதி ஃபேன்னா தலையை பிடிக்காதுன்னு இருக்குது, அப்படிலாம் கிடையாது. அது கூட ரூமர் இருந்தால் அதுவே ரூமர் தான். எனக்குலாம் தளபதி எல்லா படமும் நான் ஃபஸ்ட்டே பார்த்துருவேன். ஸோ விஸ்வாசம்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம். ஸோ அதெல்லாம் ஒரு நல்ல ட்ரெய்லரோட அந்த படத்துக்கு நல்ல செலிப்ரேஷன்லாம் இருந்துச்சு, பேட்டையோட வந்துச்சு. ஸோ அந்த 2 படத்துக்கு ரொம்ப வெரி எக்ஸைட்டட். பட் என்னதான் இருந்தாலும் உங்கள் ஃபேவரட் ஸ்டார் படம் வரும்போது தனி எக்ஸைட். அது ஒரு தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். இப்போ தியேட்டரில் வந்து இப்போது மாஸ்டர் படம், அது கூடயே ஈஸ்வரன் படமும் ரிலீஸ் ஆக போகுது இல்லை, அதுக்கு என்னென்னலாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கீங்க? ஈஸ்வரன் நெக்ஸ்ட் டே தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ அவருக்கும் ஒரு கம்பேக் ஃபிலிம், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஷேப் கொண்டு வந்து இஸ் ஆக்டிங். ஸோ விஷ் வெரி ஆல் தி பெஸ்ட் ஃபார் த ஃபிலிம். கண்டிப்பாக ட்ரெய்லரும் நல்லா இருக்குது. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி என்டர்டெயின், பக்கா பொங்கல் ஃபேமிலி என்டர்டெயினாக இருக்கும்னு நம்புகிறேன். எஸ், அது நிஜமா எல்லாருக்குமே இது டெஃபினட்டாக தான் நாங்கள் சொல்கிறோம் இல்லையா, கொரோனாக்கு அப்புறம் இது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கம்பேக் தான் மீடியா இண்டஸ்ட்ரிக்கு. டெஃபினட்டாக நாங்களும் வந்து வி ஆர் விஷிங் ஆல் தி பெஸ்ட். ஸோ வி வெரி ஹாப்பி அண்ட் சூப்பர் எக்ஸைட்டட். நாங்கள் வந்து இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ் ஃபார் யுவர் மூமெண்ட் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் டைம். ஸோ உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்குது, நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டு த வியூவர்ஸ் அண்ட் டு த ஃபேன்ஸ் எல்லாருக்கும்? யூ கேன் ஜஸ்ட். இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாருமே சேஃபாக இருந்திருப்பீங்க. இன்னும் இப்போ வந்து கூட்டம் சேரக்கூடிய இடமா இருக்க போது தேட்டர். நீங்கள் உங்களுக்காகவும் சரி, உங்கள் வீட்டில் இருக்க எல்டர்ஸ் அண்ட் கிட்ஸ்க்காகவும் சரி, ஆல் த சேஃப்டி மெஷர்மெண்ட்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் சேஃபாக செலிப்ரேட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த படங்கள் வந்துகிட்டே இருக்கும். எல்லா படமும் செலிப்ரேட் பண்ணலாம். ப்ளஸ் தளபதி ரொம்ப கஷ்டப்பட்டு தேட்டரில் ரிலீஸ் பண்ணணுன்னு இருக்காரு. ஸோ நீங்கள் திருப்பி இஃப் யூ டோன்ட் ஃபாலோ தி ப்ரொசீஜர், அவருக்கு திருப்பி அவர் ரிலேட் பண்ணக்கூடாது. எதுக்குறா நம்ம தேட்டர் ரிலீஸ் பண்ணி நம்ம ஃபேன்ஸ் அஃபெக்ட் பண்ணாங்கன்னு அவர் அந்த ரிலேட்டட் இருக்கக்கூடாது அவருக்கும். ஸோ எல்லாரோட வெல்பீயிங்காகவும் ப்ளீஸ் ஃபாலோ சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ். மாஸ்க் போடுங்க, ரொம்ப க்ளோஸாக செலிப்ரேட் பண்ணாதீங்க. உடம்பு சரியில்லைனா தேட்டர் வரதை அவாய்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.